Hello students, welcome to StreamMax channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standardல chapter 1ல exercise 1.2ல வந்து third sum பார்க்க போறோம். Question என்னன்னு பாருங்க. Find the inverse of ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் using the Gauss-Jordan method. Gauss-Jordan method யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். So இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். Let A equal to given equation எடுத்தாச்சு. Gauss-Jordan method படி என்ன? The augmented matrix A into identity matrix equal to the identity matrix into A inverse அப்படின்னு வரும். First இது identity matrix ஆல நம்ம multiply பண்ணணும். இது 3/3 இருக்கு இல்லையா? So அப்ப identity matrix of 3/3 ஆல நம்ம multiply பண்ணணும். Augmented matrix A into identity matrix of order 3. So அப்ப இந்த matrix எழுதியாச்சு. இதை வந்து என்ன பண்றோம்? போஸ்ட் மல்டிப்ளைங் பண்றோம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம லெஃப்டில் கொண்டு வரணும். அப்போ அதுக்கு நிறைய ரோ ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு இந்த லெஃப்டில் இருக்கிறத ரைட்டில் கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னவா மாறிடும்? ஏ இன்வர்ஸாக மாறிடும். சரி, இப்போ இதை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் இந்த லீடிங் டயகனல்ஸ் வந்து 1 1 1 வரணும். மீதி இடத்துல எல்லாத்துலேயும் 0 0 0ன்னு வரணும். இப்போ ஆல்ரெடி இங்கே 1 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து 1 தான் இருக்குது. அதனால நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ 1க்கு கீழே இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்ம 0 ஆக்கணும். இந்த ரெண்டும் 0 வரணும். இப்போ 0 வரணும்னா இப்போ இங்கே 2 இருந்துச்சுன்னா 2 - 2 வந்து 0 போட்டுடலாம்ல. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். So R2 becomes R2 minus 2R1. So இங்க தனியா செஞ்சு காமிச்சிருக்கேன். R2 minus 2R1. R2 வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 2 5 3 கொடுத்திருக்காங்க. 2R1 வந்து R1 ஓட 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6. சப்ட்ராக்ஷன் சிம்பிள் கொடுத்திருக்கனால சைனை சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 2 - 2 0, 5 - 4 வந்து 1, 3 - 6 வந்து -3. இப்போ இது வந்து R2ல எழுதணும். இங்கே இந்த R2ல எழுதணும். இப்போ இந்த R2வை நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? இங்கே இருக்கிற R2வை சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி அதே ஆப்ரேஷன் வந்து இதுக்கும் பண்ணணும். ஸோ R2 வந்து 0 1 0. R1 மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 1s are 2, இதெல்லாம் 0 தான். இப்போ சைனை மாற்றிட்டு ஆப்போசிட்டாக மாற்றிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 0 - 2 வந்து -2, அப்புறம் 1 0. ஸோ அப்போ இங்கே -2 1 0 இந்த ரோ 2ல எழுதிடணும். அடுத்து ரோ 3யும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இங்கே 0 என்ட்ரி வரணும். 0 என்ட்ரி வரணும்னா இதை என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். இங்கே 1 தானே இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ இந்த R3யையும் R1யையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 1 - 1 பண்ணாலே இங்கே 0 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ R3யையும் R1யையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 1 - 1 0, 0 - 2 வந்து -2, 8 - 3 வந்து 5. அதே மாதிரி இங்கே இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 0 - 1 வந்து -1, 0 - 0 0, 1 - 0 வந்து 1. இப்போ இந்த ரெண்டு இடத்துக்கு 0 கொண்டு வந்தாச்சு. இந்த லீடிங் டயகனலில் இங்கே 1 தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கே வந்து 0 கொண்டு வரணும். இந்த இடத்துல 0 கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல 0 கொண்டு வரணும்னா என்ன பண்ணுறதுன்னா இப்போ R3 இப்போ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா 2 - 2 வந்து 0 வந்துடும். ஸோ அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு R2வையும் R3யும் நம்ம ஆட் பண்ணாலே நம்மளுக்கு 0 கிடச்சிடும். ஸோ அதான் பண்ணியிருக்கேன். R3 + 2R2 பண்ணணும். சரி, இப்போ R3 அப்படியே எழுதிக்கோங்க. R3 - 2R2. ஸோ R3 அப்படியே எழுதியாச்சு. R2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0 2s are 0, 1 2s are 2. அதுக்கப்புறம் 3 -3 2s are -6. இப்போ ஆட் பண்ணுறதுனால சைன் சேஞ்ச் பண்ண வேணாம். 0 + 0 0, -2 + 2 வந்து 0, அப்புறம் 5 - 6 வந்து -1. ஸோ இப்போ இங்கே 0 0 -1. இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே என்ன பண்ணோமா அதே இந்த மேட்ரிக்ஸுக்கும் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸ்லேயும் R3 எழுதிக்கோங்க. R3 இங்கே இருக்குது. -1 0 1, R2வை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -2 2s are -4, 1 2s are 2, அப்புறம் 0 2s are 0.
ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே சைன் சேஞ்ச் பண்ண வேணாம் -1 -4 -5 0 + 2 2 1 + 0 1ன்னு வருது இப்போ இந்த இது வந்து R3 வந்து என்ன பண்ணிடணும் இந்த இடத்துல எழுதிடணும் இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா R3 வந்து இங்க R3 வந்து இங்க -1 இருக்குல்ல இங்க 1 வரணும் இப்போ இங்க இது மூணு லீடிங் டயகனலும் 1 1 1 வரணும் இங்க -1 இருக்கு இப்போ இத 1 ஆ மாத்தணும் இது 1 ஆ மாத்தணும்னா இத சைன் ஆப்போசிட்டா மாத்தினா போதும் சோ R3 வந்து -R3 ஆ மாத்திக்கோங்க R3 becomes -R3 சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரி இப்போ இங்க 0 0 -1 வந்து சைனை சேஞ்ச் பண்ணா 0 0 1 ன்னு வரும் இதையும் மாத்தணும் ஆப்போசிட் சைன் மாத்துங்க இங்கேயும் -5 வந்து +5 +2 வந்து -2 +1 வந்து -1 ஆயிடும் சரி இப்போ இந்த மூணு டயகனலும் வந்துருச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணனும்னா இங்கேயும் 0 கொண்டு வரணும் இந்த மூணு 1 வந்துருச்சு இப்போ இங்க மூணு இடத்துல நம்ம 0 கொண்டு வரணும் இந்த மூணு பிளேஸும் 0 கொண்டு வரணும் இப்போ இது எப்படி 0 கொண்டு வரதுன்னா இப்போ இங்க ஆல்ரெடி இங்க வந்து இந்த இடத்துல 0 கொண்டு வரணும் அப்படினா இங்க 3 இருந்துச்சுனா 0 ஆயிடும் சோ அப்ப இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க சோ -3 + 3 வந்து 0 ஆயிடும் அப்ப 3R3 + R2 பண்ணனும் 3R3 + R2 பண்ணா நமக்கு வந்து இந்த இடம் வந்து 0 ஆயிடும் சோ அதான் பண்ணிருக்கேன் R2 + 3R3 பண்ணுங்க சோ R2 வந்து அப்படியே எழுதிக்கலாம் 0 0 -3 ன்னு எழுதலாம் R3 மட்டும் என்ன பண்ணனும் நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 0 0 3 1s are 3 பண்ணியாச்சு இப்போ இத நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 1 + 0 1 இது வந்து 0 கிடைச்சிரும் அப்ப நமக்கு இங்க R2 வந்து 0 1 0 0 1 0 வந்துருச்சு அதே மாதிரி இந்த R2வையும் நம்ம மாத்தணும் R2வையும் மாத்தணும் சரி R3 இப்ப R2 அப்படியே எழுதிட்டு R3 இருக்குலையா இத வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சோ 5 3s are 15 -2 × 3 வந்து -6 -1 × 3 வந்து -3 இப்போ இத ஆட் பண்ணீங்கன்னா -2 + 15 வந்து -2 + 15 வந்து 13 வரும் 1 - 6 வந்து -5 0 - 3 வந்து -3 சரி இப்போ இந்த R2 வந்து மாத்தியாச்சு இப்போ அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்கு இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம 0வா மாத்தணும் இந்த ரெண்டு இடத்தையும் 0வா மாத்தணும் அப்ப இத வந்து இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 2 - 2 வந்து 0 ஆயிடும் அதே மாதிரி இத வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3 - 3 வந்து 0 ஆயிடும் அதான் பண்ணிருக்கேன் R1 - 2R2 R1 அப்படியே எழுதிக்கலாம் R2 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க R2 வந்து என்ன கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி 0 1 0 இருக்கு அப்ப 0 1s are 0 2s are 0 0 1s are 0 2s are 2 0 2s are 0 இப்போ இத வந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கனா சைன் சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து 103 ன்னு வரும் இப்போ 103 இந்த இடம் 0 ஆயிடுச்சு அதே மாதிரி இங்கேயும் பண்ணனும் இங்கேயும் வந்து R1 - 2R2 R1 அப்படியே எழுதிக்கோங்க 100 அப்புறமா R2 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிருக்கேன் எழுதிட்டு சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் சைனை சேஞ்ச் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணீங்கனா -25 1 - 26 வந்து -25 1 + 10 வந்து 10 1 + 6 0 + 6 வந்து 6 சோ இப்போ இந்த இடத்துல வந்து R1 க்கு பதிலா இந்த எழுதிக்கணும் எழுதிட்டு இப்போ இந்த 1 தான் பேலன்ஸ் இருக்கு இப்போ இத வந்து 0 ஆ மாத்தணும்னா இப்போ இத வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க சோ R1 - 3R3 R1 - 3R3 சோ R1 அப்படியே எழுதிக்கலாம் 103 வந்து 3R3 பண்ணுங்க இது ரெண்டு 0 இருக்கு இங்க 3 1s are 3 வரும் இத சப்ட்ராக்ட் பண்ணீங்கனா 100 சோ அந்த 100 வை இங்க போட்டுறோம் அதே இது நம்ம இங்கேயும் பண்ணனும் இந்த இதுக்கும் பண்ணனும் சோ இந்த இதுக்கு பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்க R1 அப்படியே எழுதிறோம் R1 எழுதிட்டு R3 மட்டும் நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 5 3s are 15 -2 3s are -6 -1 3s are -3 வரும் சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க சப்ட்ராக்ட் பண்ணதுனால ஆப்போசிட் சைன் மாத்தியாச்சு -25 -15 வந்து -40 வரும் 10 + 6 வந்து 16 வருது 6 + 3 வந்து 9 வருது சோ அப்ப இது வந்து R1 இங்க வந்துரும் இப்போ நமக்கு
இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது ரைட் சைடில் இருந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம லெஃப்டில் மாற்றியாச்சு. சரி, I3 இன்டூ A இன்வர்ஸாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு A இன்வர்ஸ். ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A இன்டூ I3 வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், I3 இன்டூ A இன்வர்ஸாக மாற்றிட்டோம். அப்போ இந்த இடத்துல இருக்கிறது A இன்வர்ஸ். அப்போ நம்ம A இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. A இன்வர்ஸோடைய வேல்யூ பாருங்கள், -40, 16, 9, 13, -5, -3, 5, -2, 1. இதுதான் A inverse. That's all the sum. Thank you.